எவ்வளவு ஏர்லியாக காலையில் எழும்பி சமைச்சிட்டு எடுத்தாலுமே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ கொஞ்சம் ஹரிபரியாக தான் டைம் போதாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் எங்களோட வீட்லேயும் எப்போ பாரு டைம் போதாமல் தான் இருக்கும். இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் அனுப்பியிருந்தேன். காலையிலே எழும்பி சுட சுட சோறு சமைச்சு அதோட ஒரு முட்டையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. நான் சோறு சுட சுட வைக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்ப்பேன். இல்லைன்னா இந்த மாதிரி எக்கெல்லாம் ஆம்லேட் போடும்போது நெய் சேர்த்து ஆம்லேட் போடுவேன். நைட்டே டின்னருக்கு சிக்கன் டெவில் பண்ணியிருந்தேன். அதையும் வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்காக 3 பீஸ் சங்கி சாக்லேட்டும் வச்சுருந்தேன். அதோட எப்பவும் போல் பொட்டிலில் தண்ணி நிரப்பி ஆளை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி இருந்த கேக் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டேஸ் போகும். கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்சை சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை.